தேவனாகிய கர்த்தர் நானே என்றவர். புசிக்க 1973 ஆண்டிலே உகண்டாவிலே இடியமின் என்ற கொடூரன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஒரு ஆலயத்தை சுற்றி வளைத்து அதிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போதகரை பிடித்து, இப்பொழுது நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று சொன்னவுடனே, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கிறதா என்று போதகரை பார்த்து கேட்டான். உடனே போதகர், உங்களுக்காக இறைவனிடம் நான் மன்னிக்க வேண்டும்படி நான் செபிக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருச்சபையில் அநேக பேர் கணவனை இழந்து நிற்பதற்கு காரணம் அந்த இடியமன் என்கிற கொடூரன் தான். ஆனாலும் அவர்கள் இவனுக்காக செபிக்கிறேன் என்று சொன்னவுடனே, அவன் எப்படி உங்களால் மாத்திரம் இப்படி முடிகிறது என்று கேட்டவுடனே அவர்கள் சொன்ன காரியம், எங்களுக்கு மரணத்துக்கு பின்புதான் நிலையான வாழ்வு உண்டு என்று தெரியும். எதை இழந்தாலும் எங்கள் உள்ளத்தில் குடி கொண்டுள்ள தெய்வீக சமாதானத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இழக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தார்கள். உடனே அவர் சொன்ன காரியம், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாட்களிலே அவன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். பார்த்தீங்கன்னா, உன்னை நேசிக்கிறது போல எல்லாரையும் நேசித்தோம் அப்படின்னா எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். ருசிக்க இறை அன்பை வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையில் காட்டிடு. காட் பிளஸ் யூ.